மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவருடைய இந்த பதிலுக்கு என்னுடைய இதமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் குறிப்பிட்டபடி அந்த விதிகளுக்கு உட்படாத காரணத்தாலே சிறிய அளவில் ஒரு மாதிரி ரவுண்டானா நேற்றைய தினம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மிக வேகமாக மின்னல் வேகத்தில் அந்த ரவுண்டானாவை தற்காலிகமாக அமைத்து தந்திருக்கிறார்கள். பரிச்சாத்திர அடிப்படையில் அமைந்திருக்கிற அந்த ரவுண்டானா எதிர்காலத்தில் நிரந்தரமாக அமைவதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என தங்கள் மூலமாக கேட்டு, அதே நேரத்தில் இந்த இடத்திற்கு அருகாமையிலே தான் மதுக்கூர் பேரூராட்சியினுடைய எல்லை தொடங்குகிறது. இங்கு ஒரு நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதி ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட ஒரு விடுதி ஒன்று தற்காலிகத்திலே இன்றைக்கு பயன்பாட்டிலே இல்லாமல் அந்த இடம் முட்புதர் மண்டி காடு போல் காட்சியளிக்கிறது. இந்த மதுக்கூர் பேரூராட்சி என்பது எதிர்காலத்திலே ஒரு வட்டத்தினுடைய தலைநகராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலே அந்த பழைய ஓட்டு கட்டிடத்தை இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு புதிய நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதி அமைவதற்கு அமைச்சர் ஆவண செய்வாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக இந்த விபத்துகளை குறைப்பதற்காக தான் இந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்பதை இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பணிகள், சாலை சந்திப்புகளை சீரமைக்கிற பணியில் இந்த துறை ஈடுபட்டிருக்கிறது. சென்ற நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் செலவில் ரவுண்டானாவுடன் கூடிய சாலை சந்திப்புகளை நாம் மேம்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற விபத்து பகுதிகளை கண்டிருந்து இந்த சாலை சந்திப்புகளில் ரவுண்டானா அமைப்பது என்பது ஐஆர்சி கைடு பிரகாரம் இந்தியன் ரோட் காங்கிரஸ் என்ற அந்த விதிகளுக்கு உட்பட்டு பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்குத்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொண்டேன். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான பட்டுக்கோட்டை தொகுதி மதுக்கூர் வடக்கு ஒன்றியத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாளிகையை அதை நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அது சென்ற ஆண்டே அதற்கு வேண்டிய முன்னெடுப்பு பணிகளை நாங்கள் எடுத்தோம். மதுக்கூர் 2012ஆம் ஆண்டு கஜா புயல் சேதமடைந்து அந்த மாளிகை ரொம்ப சீர்கெட்டு கிடந்தது. அதனால் 2022ஆம் ஆண்டில் அதை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சட்டமன்ற கோரிக்கையானது புது ஆய்வு மாளிகை வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே இருக்கிறத நாங்கள் ரெனோவேஷன் பண்ணி இப்போ பயன்பாட்டில் தான் இருக்கிறது. இருந்தாலும் புதிய ஒரு ஆய்வு மாளிகை வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய பொது உடைமை சித்தாந்தத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட பல சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்கு இது போன்ற ஒரு ஆய்வு மாளிகை வேண்டும் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த நிதியாண்டிலே முதலமைச்சருடன் கலந்து பேசி இதை எந்தெந்த சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் இந்த ஆய்வு மாளிகை, கெஸ்ட் ஹவுஸ், சர்க்கிட் ஹவுஸ் இல்லையோ அதெல்லாம் கட்டுவதற்கு ஒரு முன்மொழிவு ஏற்பாடு செய்து அடுத்த நிதியாண்டில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை நகரை சுற்றி 2 கட்ட புறவழிச்சாலை பணிகள் முடிவுற்று பயன்பாட்டில் உள்ளது. 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆலடிக்குமலை கிராமத்திலிருந்து நைனாங்குளம் கிராமம் வரை சுமார் 7.20 கிலோமீட்டர் வரை அமையவிருக்கும் இந்த சாலை பணியின் முதல் கட்ட நில எடுப்பிற்காக 30.60 கோடி தேவைப்படுவதாக திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கடந்த 2-3 ஆண்டுகளாக இதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். தற்போது பட்டுக்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்டு விரைவில் புதிய பேருந்து நிலையத்தை எதிர்வரும் பிப்ரவரி திங்கள் 15ஆம் நாள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள். இந்த 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைந்தால்தான் இந்த பேருந்து நிலையம் முழுமையான பயன்பாட்டிற்கு வரும் என்கிற நிலை அங்கு இருக்கிற காரணத்தாலே இந்த 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைவதற்குரிய முதல் கட்ட நிதியை வழங்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒருமுறை தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணன் கலைஞர் அவர்கள் சொன்னார், அது பட்டுக்கோட்டை இல்லையா, அது பாட்டுக்கோட்டை என்று சொன்னார்.
ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பல்வேறு பகுத்தறிவு சிந்தனைகளை சீர்திருத்தங்களை பாடல் மூலமாக விதைத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஏன்னா அந்த பட்டுக்கோட்டைக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை 3 கட்டமாக இந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இன்னும் சொன்னால் 4 கட்டமாக. அதில் முதல் கட்டமாக 21 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுவட்ட சாலை அமைக்கும் பணி 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு இதில் ஆலடி குடிமனை முதல் அணைக்காடு வரை 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு முதல் 2ஆம் கட்ட பணிகளும் இப்பொழுது முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3ஆம் கட்ட பணிக்கு 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலையெடுப்பு பணிகள் 31 கோடி ரூபாய் தேவைப்படுவதால் அதற்கான கோப்புகளை நிதித்துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அது இப்பொழுது பரிசீலனை இருக்கிறது. தொடர்ந்து அதற்கு துறையின் சார்பாக நிதித்துறைக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறோம். எனவே அது வந்தவுடனேயே எடுக்கப்பட்டு அந்த 3ஆம் கட்ட பணிகள் மேற்கொள்வோம். 4ஆம் கட்டமும் 7 கிலோமீட்டர் போட வேண்டியிருக்கிறது. அந்த 4ஆம் கட்ட பணியை முன்னுரிமை அடிப்படையில் அடுத்த நிதியாண்டில் அதற்கு நிலநடுப்புக்கு வேண்டிய பணங்களை ஒதுக்கி தருவதற்கு அரசு திட்டமளிப்பு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது 4ஆம் கட்டமாக அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்வோம். இந்த நிதியாண்டிலேயே இந்த 3ஆம் கட்ட பணிக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு அதனுடைய நடவடிக்கைக்காக ஓடுதளம் விரிவாக்க பணிக்காக தூத்துக்குடி கன்னியாகுமரி சாலையினை மைசூர் வாரணாசி போன்ற இடங்களில் உள்ள அண்டர் பாஸ் திட்டத்தினை மதுரையிலும் நிறைவேற்றினால் தென் மாவட்ட போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்டர் பாஸ் திட்டம் நிறைவேற ஒன்றிய அரசை வலியுறுத்தி உடனடியாக செய்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களுக்கே தெரியும். நாங்கள் அண்டர் பாஸ் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்து அதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறை இறங்கியது. ஒன்றிய அரசாங்கம் அதை மறுத்து விட்டது. அண்டர் பாஸ் போகும்போது மேலே வந்து விமான ஓடுதளம் அமைக்க முடியாது என்று என்ஓசி கொடுக்கவில்லை. அதனால தான் இப்போ வந்து ஒரு மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டு இந்த மாற்றுப்பாதைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அண்டர் பாஸில் தான் அந்த கன்னியாகுமரி ரோடுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய ஒரு அலைன்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அலைன்மெண்ட்டில் அது போகலாம். அதனால் அங்கே வந்து மதுரையினுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் வந்து பல்வேறு நிலையில் மாநில அரசாங்கத்திற்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதனால் இந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு புதிய அலைன்மெண்ட் பிரகாரம் அந்த பாதையை நாங்கள் அமைப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்ற